வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கான கதையை உங்ககிட்ட கேள்வியிலிருந்து ஸ்டார்ட் பண்றேன். வெதர் யூ ஆர் அ பாய் ஆர் கேர்ள், கண்டிப்பா உங்களுக்கு யாராவது சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அவங்க மேல உங்களுக்கு பயங்கரமா லவ் இருந்திருக்கும். பொதுவா தெரியாத ஒரு ஆளா இருந்தா கூட டக்குன்னு போய் போடான்னு லவ் சொல்லிடலாம். ஆனா இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு பையன் பொண்ணு கிட்டயோ இல்ல ஒரு பொண்ணு பையன் கிட்டயோ ஓப்பனா டக்குன்னு லவ் சொல்றதுன்றது சாத்தியக்குறை இல்ல. இப்படி இருக்க சூழ்நிலையில உங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை அப்படியே பாஸ் பண்ண செகண்ட்லேயே கமெண்ட் செக்ஷனுக்கு போய் கமெண்ட் பண்ணிருங்க யாருக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கான பதிலா படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டு விளக்குவாங்க. நார்மலா இல்லைங்க, சிரிக்க வச்சும் சிந்திக்க வச்சும். சரி ஓகே, என்னப்பா படத்துக்குள்ள போகுமா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, லெட்ஸ் பிகின் தி ஸ்டோரி. படத்தோட ஓப்பனிங்ல அறக்க பறக்க ஓடி வந்து ஹாரி பாட்டருக்கு அண்ணன் பையனாட்டம் ஒருத்தன் அண்ணாந்த பார்த்து மேடிக்கு நிக்கிறானே, இவன் தான் கதையில நம்ம ஹீரோ. இன்னைக்கு அவனோட ஸ்கூல்ல ஆனுவல் ஃபங்க்ஷன். பாக்குற எல்லாரும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தாறுமாறா டான்ஸ் ஆட தீஞ்சு போன மூஞ்சோட இவன் மட்டும் ஸ்டேஜோட பாக்குறவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனா தான் இருக்கும். எதுக்கு ஹீரோ இப்படி இருக்கான், என்னதான் ஆச்சுன்னு. அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணுமா? வாங்க அவனே சொல்லுவான். இதோ இப்போ ஒருத்தர் பாக்குறீங்கல்ல, அவ தான் என் ஆளு, பேரு எமிலியா. பேசிட்டு இருக்கும்போதே கேக் விட்டு அடிக்கிறாளே, அப்படி என்னடா நான் குத்தம் பண்ணிட்டேன். அப்பாடா நல்ல வேலை ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பூரா பயலுகளும் ஃப்ரீஸ் ஆயிட்டானுங்க. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நல்லாவே தெரியுது. யாராவன் அரமண்டையோட ஆர்ச்சிபால்ட் நெத்தியில பேர் எழுதிருக்கானேனா அதுதான் என் பேரு. தயவு செஞ்சு எவனும் வாழ்க்கையில லவ் மட்டும் பண்ணிடாதீங்களா. அந்த ஒரே ஒரு வார்த்தையில தான் என் வாழ்க்கையே நாரி போயிடுச்சு. அதான் நீங்க இப்ப கண்குளிர பாக்குறீங்க. வழிகள் நிறைஞ்ச என்னோட காதல ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது. வாங்க அப்படியே வசனமா கேட்டுட்டு வந்துருவீங்க. பாக்குறீங்கல்ல, அவதான் எமிலியா ப்ரௌன், ஹீரோவோட லவ்வபிள் ராட்சசி. பயோடேட்டான்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா தான் பிறகுறாங்க. பிறந்தன்னைக்கு ஊரு பேர் தெரியாத ரெண்டு ஃபேமிலியையும் உச்சா போயே ஒண்ணு சேர்த்து விட்டான் நம்மாளு. அண்ணிலிருந்தே சென்டிமெண்டா பக்கத்து வீட்டுல தான் படிப்படியா வளர்றாங்க. இவங்களுக்குள்ள ஒளிவு மறைவுன்னு அந்த சின்ன வயசுல இருந்து எதுவுமே இருந்ததில்ல, எக்ஸப்ட் ஹீரோக்கு ஒரு சின்ன விஷயத்தை தவிர. அது வேற எதுவும் இல்லைங்க, அந்த மூணே வேர்டு ஐ லவ் யூ தான். அத சொல்ல படாது பாடுபட்டுவே புசுக்குன்னு போயிடுச்சு. புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. சின்ன பையன் தானே, நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். எப்ப வாய்ஸ் ஓவர் நீ கண்டினியூ கொண்டு போ கதைய. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கேன்சர்ல பாதிக்கப்பட்ட ஹீரோயினோட அம்மா எப்படியுமே கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு பொண்ணு கூப்பிட்டு வச்சு, என்னைக்குமே மனசு சொல்றத மட்டும் கேட்டு வாழப்பாரு, அதுதான் உன்னை நல்ல பாதையில கொண்டு போகும்னு அந்த சின்ன வயசுல அவங்க அம்மா கிட்ட இருந்து கேட்ட கடைசி வார்த்தையும் அவ அதுதான். காலப்போக்கில் பொண்டாட்டி போன சோகத்துல அப்பங்கார பொம்பளை பொம்மையோட சுத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா டே அதையெல்லாம அவங்க கிட்ட சொல்றது பாவம். ஏதோ என் மாமனார் மன உளைச்சல் அப்படி இருப்பாரு, அவங்க கிடக்குற வாங்க கதையை சொல்ல தெரியல, நான் சொல்றேன். அன்னைக்கு தான் எங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே. எப்பயுமே நான் தான் அவளோட வீட்டுக்கு முன்னாடி வந்து வண்டியில ஏறி செல்லா கொட்டின்னு வண்டியில ஏற்றிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவோம். அங்க போய் ஸ்பாட்ல இறங்கினாலே ஸ்லோ மோஷன்ல நடக்கிறத பார்த்துட்டு ஸ்கூல்ல உள்ள மொத்த பயல்களும் வச்சகன்னு வாங்காம எங்களே தான் பாப்பானுங்க. கொடுக்குற பில்டப்புக்கு பேக்ரவுண்ட்ல பிஜிஎமோட இருந்திருந்தா நல்லா இருக்கும், ஆனா போட்டா காப்பிரைட் கொடுத்துருவாங்களாமே. வாய்ஸ் ஒரு தம்பி சொன்னாரு. நான் படிக்கிற இந்த ஸ்கூல்ல பிடிக்காத ஒரு கேரக்டர்னா அது இவன் தான். அதனால தான் பார்த்தாலே அவன் பால்லே பஞ்சர் பண்ணி விட்டுருவேன். டே 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 இருடா, உன் பில்டப்புக்கு ஒரு அளவே இல்லையா, பூரா பொய்யா சொல்லிட்டு தெரியுதான் பாருங்க. இப்போ என்னோட டர்னு. ஆக்சுவலா அங்க நடந்ததே வேறங்க. என்ட்ரி கொடுத்தாலே தலையில் தட்டி பகல் கனவெல்லாம் பழிக்காதரா பாட்டுற மூஞ்சான்னு களி ஊத்தி கலாச்சிட்டு போயிடுவானுங்க. இதுக்குதான் நம்ம ஆளு இவ்வளவு பெரிய பில்டப் ஆட்டங்க. காமெடியில சந்தானத்துக்கு எப்படி போட்டியா பக்கத்து கடையா பானிபூரிக்காரன் வந்தானோ அதே மாதிரி நம்ம ஆளுக்கு காதல் கதையில போட்டி யாருன்னா இந்த புல்லட்ல வந்த பஞ்சு முட்டை மண்டையன் பில்லி வால்ஸ் தான். என்ட்ரிலேயே எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிட்டான். அப்ப ஹீரோயின் மட்டும் என்ன பண்ணிருப்பா, நீ மூடு, அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. என் ஆள் அந்த மாதிரிலாம் இல்ல. அவனும் அவன் மூஞ்சும் பணத்தை பிச்சு போட்ட மாதிரி மண்டை வச்சிருக்கான். அவனை போய் இவன் லவ் பண்றதா? இல்ல, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை தான் லவ் பண்ணலான் இருக்கேன். என்னடி சொல்ற? ஆமா, அவங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணலான் இருக்கேன், ஒழுங்கா ஹெல்ப் பண்ணு. சரியா? ரைட்ரா, சோழி முடிச்சுன்னு நினைக்கிறேன். மகாபிரபு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசா வந்த பில்லி கொடுத்த பந்தாலேயே ஸ்கூல் ஃபேமஸ் ஆயிட்டான். வந்த அன்னைக்கு பொண்ணுங்க பின்னாடி வராங்க, ஓகே இட்ஸ் நேச்சுரல். ஆனா பயலுகளும் அட்மிஷன் போட பாக்குறானுங்க, அதுதான் ஆச்சரியமே. ஹீரோக்கு வில்லன்னு பார்க்கும்போது பில்லி, அப்போ ஹீரோயினுக்கு ஒரு சக்களத்தி இருக்கணும் இல்ல. அது வேற யாரும் இல்ல, இந்த வெள்ளை குதிரை வெண்ணிலா தான். பால்வாடி பள்ளிக்கூடத்துல தான் பட்னு காதல சொல்ல முடியல. அட்லீஸ்ட் இப்பதானே வயசுக்கு வந்தாச்சு, ஒன்ஸ் ட்ரை பண்ணி தான் பாப்பேன்னு ஆளே இல்லாத தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்து ஐ லவ்னு சொல்லிடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நான் தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு அவன் முன்னாடி முந்திக்கிட்டா. ரைட்டு, நான் எதிர்பார்க்கறத தான் அவனு சொல்ல போறா போலியேன்னு ஹார்ட் பீட் துடிக்க ஆர்வம் வெடிக்க, உண்மையாவே நான் பில்லியத்தான் லவ் பண்றேன், விளையாட்டா சொல்லலன்னு பொசுக்குன்னு ஹீரோவை பஞ்சர் ஆக்கி விட்டா. எது பில்லியவா? ரைட்டு, இனி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இதுதான் உன் முடிவான்னு இன்னொரு முறை கேட்டு போல ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்ன, அடுத்த நாள் இன்ஸ்டாகிராம்ல பில்லியோட போட்டோக்கு லைக் போட பார்த்துட்டு ரிஜெக்டா பண்ண போறான். ஃபாலோவர் ஆயிட்டான். இவளுக்கு அடுத்த செகண்ட்ல இருந்தே கிளாஸ்லயே பகல் கனவு, பில்லியோட சேர்ந்து டூயட் ஆடுற மாதிரி. இதை பார்த்துட்டு ஹீரோ சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? இறாடே, நானும் பாடி ஏற்றி பில்டப் காட்டுறேன்னு புஷ்அப் எடுக்க எப்படியுமே எதுவுமே மாற போறது இல்லைன்னு பாக்குறவங்களுக்கும் தெரியும், எடுத்து எனக்கும் தெரியும். அதனால கதையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஹீரோயினோட அப்பங்காரனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறதா லவ் டாக்டர் ஒருத்தர் கிட்ட சஜஷன் கேட்டதுனால தான் செட் ஆயிடுச்சுன்னு ஹீரோயினோட பேரண்ட்ஸ் பிரைவேட்டா பேசிட்டு இருந்தது
சொல்றத இவ ஓரமா வந்து வெளியில மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டா. எப்படியாவது அந்த லவ் டாக்டர் நம்பரை மட்டும் எடுத்து கொடுத்துட்டானா என்னோட லவ் பில்லி கிட்ட ஈஸியா சொல்லிடுவேன்னு ஹீரோ கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கறா. என்னடா இவ அதுக்குள்ள அட்வான்ஸா லவ் டாக்டர் நம்பர் எல்லாம் கேட்கறாளேன்னு, அடியே ஸ்கூல் படிக்கிற வயசுல இது வெறும் அட்ராக்ஷன் மட்டும் தாண்டி இதுக்கு போய் பெருசா எடுத்துக்கிட்டு டாக்டர் நம்பர் எல்லாம் கேட்கற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு விளையாட்டு வாக்கல சவுண்ட் கொடுத்து போட்டான். டேய் நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்றதுனால தான்டா ஓப்பனாவே சொல்றேன், 17 வயசு ஆச்சுரா, எனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்டே இல்ல, என் வயசுல இருக்கிறவங்க ஏதோ பண்றாளுங்க, நான் வெறும் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தானடா கேட்டேன்னு சொல்லி முடிக்கல. ஏண்டி உனக்கு புரியுதா இல்லையா, பணக்கார பயலுக்கு எப்பயுமே பணக்கார பசங்களோட தான் சேருவாங்க, அதே மாதிரி அழகா இருக்கணும்னு அழகா இருக்கிற பொண்ணுங்களோட தான் பாப்பானுங்க பேசுவானுங்க, உன்னை என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அதுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டாங்கன்னு கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசிட்டு போக கேட்டுட்டு அவ பயங்கரமா வெக்ஸ் ஆயிட்டா. கோச்சிட்டு டக்குன்னு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறம் 2 நாள் ஆச்சு, ஸ்கூல்ல எங்க பார்த்தாலுமே 2 பேரும் பேசிக்கிறது இல்ல. அடச்சை தேவையில்லாம வாயை விட்டுட்டு போன்னு சமாதானப்படுத்த என்னடா பண்ணலான்னு யோசிச்சு பார்த்துட்டு பேசாம அந்த லவ் டாக்டர் நம்பரையே வாங்கி கொடுத்துடலாமான்னு இன்னொரு முறை யோசிச்சு பார்த்துட்டு சரி போய் தொலைதுன்னு அவனோட அம்மாவுக்கு தெரியாம அவங்க போன்ல இருந்து நம்பரை எடுத்துக்கிட்டு நேர்ல ஹீரோயினை பார்த்து, ஏமா தாயே மன்னிச்சுக்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிட்டு இருப்பியா, இதோ நீ கேட்ட நம்பர்னு இப்போவாது பேசுவியான்னு ஒரு வழியா சண்டை சமாதானம் ஆயிடுச்சு. ஆனா உண்மை என்னன்னா இப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. சப்போஸ் ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒன்ஸ் ஐடியா கேட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டானா கண்டிப்பா அவங்க 2 பேருக்கு இடையில லவ் செட் ஆயிடும். அப்புறம் நம்பர் வாங்கி கொடுத்த பாவத்துக்கு பாவம் நம்ம தான் நடு ரோட்ல நின்றுட்டு காதல் பாரத் மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு தெரிய வேண்டியதுதானு, அப்படி மட்டும் நடக்கவே விடக்கூடாதுன்னு பார்த்தவன் என்ன பண்ணா, அவளை டாக்டர் கிட்ட இருந்து பேசாம தடுத்து டைவர்ட் பண்ண முடியும்னு யோசிச்சு ஒரு பிளானுக்கு வரான். ஹீரோயின் கிட்ட கொடுத்த டாக்டர் நம்பருக்கு பதிலா இவனோட புதுசா ஒரு நம்பரை எப்படியாவது மாற்றி வச்சு போன்ல சேவ் பண்ண வச்சுட்டா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலான்னு அதுக்குன்னு தனியா ஒரு போனை வாங்கி ஏஜிங் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி அதுல அவனோட ஃபேஸை அப்லோட் பண்ணி காலை அட்டன் பண்ணா அந்த லவ் டாக்டர் பேசுற மாதிரியே செட்டப் ஒன்று வச்சு பக்காவா செட் பண்ணி வச்சிட்டான். அப்புறம் பிளானோட அடுத்த கட்டமா ஃபர்ஸ்ட் நம்பரை மாத்தி வைக்கணும்னு அவ வரத்துக்கு முன்னாடியே வேகமா ஸ்கூலுக்கு வந்து அவளோட லாக்கர்ல இருந்து நம்பரை மாத்தி வச்சுட்டு திரும்பினா கண்ணுக்கு முன்னாடி கபான்னு வந்து நிக்கிறா. என்ன ரோமியோ, என் லாக்கர்ல என்ன வேலை உனக்குன்னு? நல்ல வேலை மாத்தி வச்சது அவளுக்கு தெரியல போல. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே வேலையா அந்த நம்பருக்கு தான் கால் அடிக்கிறா. இதுவல்லவா நானும் எதிர்பார்த்தது, வாடி வா, அவ்வளோ சொல்லி அந்த பணமண்டையும் தான் வேணுமா உனக்கு? ஃபேஷியல் ரெகேஷன் ஆப்ல டாக்டர் கேட்டப்பல லவ் செட்டே ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ற மாதிரி கேட்டப்பல நாளைக்கு ஸ்கூலுக்கு போ, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடுன்னு அல்பத்தனமா ஒரு ஐடியா கொடுத்து அனுப்பிவிட பார்த்தா ஸ்கூல்ல உள்ள மொத்த பேருமே மாறி மாறி சிரிக்கிறானுங்க. அப்படி என்னதாண்டா ஐடியா கொடுத்தான்னு பார்த்தா ஐப்ரோவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, அவன் உனக்கு தான் சொன்னதை கேட்டு வந்தா அரைக்கி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு ஆளுங்க அழுக்கு குழுங்க சிரிக்க, அந்த நேரம் பார்த்து ஸ்பாட்ல வந்து பில்லி நிக்க, ஐயோ பேட்மேன் மூஞ்சின்னு கலாய்க்க, எல்லாமே கொலாப்ஸ். அவளுக்கு இப்போ செம்ம காண்டு. யோ கிளவா, உன்னை நம்பி போனதுக்கு நாரி போச்சு பொழப்பு, ஒழுங்கா என் காசை திருப்பி கொடுத்துருன்னு கதற ஆரம்பிச்சிட்டா. பல்பு வாங்கினியா, அதுக்குத்தானே உன்னை அனுப்பி வச்சேன்னு மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ். அப்புறம் சமாளிக்க, நீ அழகா இருந்திருந்தா கூட அட்டென்ஷன் உங்ககிட்ட வந்திருக்காதுமா. ஆனா இப்போ மொத்த ஸ்கூலோட பார்வையுமே உன் மேல இருக்கும்போது பில்லி மட்டும் என்ன விதி விலக்கா? கண்டிப்பா அவனு நோட்டீஸ் பண்ணியிருப்பான். நேத்து வரைக்கும் நீ 10ஓட 11, ஆனா இனிமே நீ 10ல் 1. ஸோ இனிமே உன்னோட பார்வை மொத்தம் அவன் மேலே இருக்கிற மாதிரி மட்டும் திருப்பியோட பாரு, ஆட்டோமேட்டிக்கா அவனே வழிக்கு வந்துருவான்னு மறுபடியும் செட்டே ஆகாத மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து அனுப்பி வைக்கிறான். ஆனா அங்க ஸ்பாட்ல நடக்கிறது எல்லாமே ஹீரோனுக்கு சாதகமா தான் இருக்கு. கிழவ நடிக்க சொல்றத பார்த்தா சுத்தமா பில்லி என் கிட்டயே வரமாட்டான் போலியேன்னு ஒரு செகண்ட் இவளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அடுத்து என்ன செய்யணும் டாக்டர் கிட்ட சஜஷன் எல்லாம் கேட்கல, செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு சஸ்பென்ஸோட ஸ்கூலுக்கு கிளம்ப பார்த்த ஹீரோக்கு பயங்கரமான ஷாக். அடியா இப்படி பண்ண சொல்லி நான் கூட சொல்லவே இல்லையே. எது இல்லடி, எதுக்கு இப்போ ஆட்டக்காரியாட்ட அறகுறையமா வந்து நிக்கிற? ஸ்கூலுக்கு தானே போறோம், இல்ல கூத்துப்பட்டுக்கு ஏதாவது போறோமான்னு இவன் புலம்ப. அவளோட ஆக்டிங்ல அத்தனை பசங்களோட மனசும் பார்த்துட்டு வெம்ப பில்லி மட்டும் என்ன விதி விலக்கா அகைன் வச்ச கண்ணு வாங்கல. இதுக்கு மேல விட்டா படம் ஓட்டிடுவாளோன்னு பிரின்சிபல் காரை கொண்டு வந்து பின்னாடி விட்டு போடி அங்கிட்டு காலங்காத்தாலே கண்ணி பசங்களை காண்டி அத்தனையானு கலாய்ச்சிட்டு போயிட்டாரு. ஆனா கடவுளே, இதுவும் சொதப்பிருச்சான்னு சோகத்துல இருக்க அடுத்த செகண்டே சீனு சிறப்பாக தான் போச்சு. இடையில ஹீரோ போறாத வரைக்கும் டே என்னடா பண்ண வரைக்கும் போதும், இனி நானே பார்த்துக்கிறேன் டைமிங்கில் வந்து ஆட்டத்தை களைச்சு விட்டான். ஒரு பக்கம் ஓப்பன் பிளேஸ்ல சம்பவம் நடந்ததுனால அந்த அரேபியன் குதிரைக்காரி பூராத்தையும் பார்த்துட்டா போல. வாடி என் அருக்காணி மக திருக்காணி, பார்த்து லவ் பண்ண என் பில்லிய பொத்த நாப்பில் அரைங்குறையுமே காட்டி அள்ளிட்டு போயிடலான்னு பாக்குறியா? இதுக்கு கூட இந்த கிளி குஞ்சு முஞ்ச வேற உனக்கு சப்போர்ட்டானு பேச வந்தப்போ பொத்திக்கிட்டு ஹீரோனை மட்டும் பேசிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, போடின்னு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு விட்டு தான் அனுப்பியிருப்பான். நடுவில் நம்மளை பத்தி கொஞ்சம் நாராசமா பேசுனதுனால அவன் ஏற்கனவே கொஞ்சம் அப்படி இப்படி அடி அம்மனி பார்பிடால் மாதிரி மூஞ்ச வச்சுட்டு பாதி பாவாடியோட சுத்திட்டு திரிகிற நீ எல்லாம் பஞ்சுரால கிட்ட என்ன கலாய்ச்சா, பிறந்ததுலேருந்தே பிரியாத ஃப்ரெண்ட்ஸாக கூட பழகின அவளை நீ திட்டினதுக்கு நான் சும்மாவே விட மாட்டேன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பொலிர் நீ இப்படி என்கிட்ட பொங்கலை வாங்கியிருக்க மாட்டேன்னு வச்சு செஞ்சு விட்டு வரட்டாடி என் அரேபியன் ஆர்த்துன்னு மாசா மிரட்டி விட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிட்டான். டேய் திடீர்னு உனக்கு எங்கடா இருந்து அப்படி ஒரு கோவம் வந்துச்சுன்னு அவளுக்கு ஒரே ஆச்சரியம்.
ஏண்டி உன் மேல காத்து பட்டாலே கோவப்படுவேன், அவ கையே பட்டிருக்கு சும்மா விடுவேனா? போதுடா டே நிறுத்து, ஏதோ சும்மா கேட்டதுக்கு உடனே கதாலுக்கு ஆரம்பிச்சிருவேன்னு நம்ம ஆளு ஃபீலிங்ஸோட பேசுற விஷயம் கூட அவளுக்கு பீலா விடுற மாதிரி தான் கேக்குது போல. காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவங்க கிட்ட காமெடியா பேசிட்டு கரெக்ட் பண்ண துடிக்கிற பில்லி கிட்ட அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேச ஆரம்பிக்கிறா. பல நாட்கள் பல இடத்துல இவ பண்ண எல்லா சேட்டையும் அவனுக்கு பார்த்து பிடிச்சு போச்சு போல. யாருக்குமே மயங்காத பில்லி பையன் ஹீரோ போட்ட மீன் வலையில மாட்டுவான்னு பார்த்தா கடைசியில ஹீரோயினோட காதல் வலையில மாட்டிக்கிட்டான். டின்னர்ல மீட் பண்ணலாம், நீ தப்பா நினைக்கலாம் மட்டும்னு ஒரு அட்டனன்ஸை போட்டு போயிட்டான். அடங்கம்மால இந்த ஒரு டிஸ்ட் நான் எதிர்பார்க்கலையே. ஆனா நான் எதிர்பார்த்தனே, நான் மட்டும் இல்லடா என்னோட வியூவர்ஸும் தான். ப்ரொப்போஸ் பண்ணா எப்படி ரிஜெக்ட் பண்ணவா போறான் பில்லின்னு போடுற ட்ரெஸ்ஸில் இன்னைக்கு அவனே நம்ம கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ண போறான் பாருன்னு ரெடி ஆகிற நேரத்தில் லைட்டா ஒரு செகண்ட் இவளுக்கு பதட்டம் இருக்கு. டாக்டர் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமேன்னு கால் அடிச்சிட்டா. ஆல்ரெடி மன உளைச்சல் இருக்கிற நம்மால் போடா என்னத்தான் சொல்றதுன்னு சைலண்டா தான் இருந்தான். சாண்டாலி சும்மா இருக்காம நீங்க சொல்லி தான் இவ்வளவு தூரம் நடந்துச்சேன்னு ஒரே வார்த்தையை சொல்லி சொல்லி வெறிப்பேத்தி விடுற. ஓ அப்படியா, நானும் ஃபீல் பண்ணலான்னு பார்த்தா நீ விடுற மாதிரி இல்லை, இறி உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு வசமா வகையை வச்சு செய்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து அனுப்பிவிட்டான். அது என்னன்னா, எப்படியும் அவன் தான் இன்வைட் பண்ணான்னு நீ தான் பம்மிட்டே போவ, அப்படி மட்டும் ஒருபோதும் பண்ணிடாத. உன்னை தரம் தாழ்த்திட்டு போயிட்டேன்னா அப்புறம் உன் மேலே பில்லிக்கு மரியாதையே இருக்காது. அவன் என்ன பேசினாலும் இல்லை அப்படிலாம் இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அடமெண்ட்டாக பேசி லைட்டாக சீண்டி விடப்பாரு. அப்புறம் பக்கத்தில் பொறி வைக்கிறவன் எவனா வருவான், அவனை கரெக்ட் பண்ண மாதிரி ட்ரை பண்ணி ஆக்ஷனை காட்டி விட்டுரு. அவ்வளோதான், நீ பண்ணதே போதும். உன்னை விட்டு ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டான், அவனுக்கு தோணவும் தோணாது. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு பொம்மேரி நாய் மாதிரி பின்னாடி எப்படி சுத்த போகிறான் பாருன்னு சொன்னதை கேட்டு பண்ணா போடி நீயும் உன் பேச்சும். ஏதோ நல்ல பொண்ணாக இருப்பேன்னு தூரத்துலேருந்து ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணிட்டு ஏதோ பேச வந்தா, ஆனால் நீ இப்படி ஒரு கேரக்டர்னு தெரிஞ்சுருந்தா உன் பக்கமே தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன்னு டென்ஷனில் பயங்கரமாக திட்டி விட்டு போயிட்டான். அடக்கடவுளே கொஞ்சம் ஓவராக வாயை விட்டுமோன்னு சேடாக இருக்க அகெயின் போனவன் மறுபடியும் வந்து பேடாக திட்டி விட்டு போயிட்டான். இனி என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு பண்ணுறதெல்லாம் பண்ணி போட்டு பண்ண சம்பவத்துக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி பிளேட்டில் சோத்தை போட்டு சாவகாசமாக சாப்பிட உட்காந்துட்டான். அப்போ தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ஆக்சுவலாக நேற்று ரெஸ்டாரண்ட்டில் தேவையில்லாமல் உங்ககிட்ட வாயில வார்த்தையை விட்டு நினைக்கிறேன், அது தப்பு தான். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பாசிட்டிவ் இருக்கும், அப்படிதான் எனக்கும் இருந்துச்சுன்னு அவனோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை ஓப்பன் மைக்ல ஸ்கூல்ல அத்தனை பேருக்கும் எடுத்து சொல்ல, அது யாருக்கு சொல்லணும்னு எதிர்பார்த்தாலும் அவனுக்கு நல்லா கேட்டுருச்சு. பாடுறப்பா பண்ணதுக்கு ஓப்பன் மைக்லேயே சாரி கேட்கறா, பெரிய விஷயம் தானே. அந்த செகண்ட்ல அவன் மேல இருந்த மொத்த கோபமும் காத்துல கரைஞ்சு போயிடுச்சு. அவளோட அடம்பிடிப்பான லவ்வை பார்த்துட்டு அடப்போடா இதுக்கு மேல அவளை டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு, அடியே போதுண்டி எதுக்குடி இப்ப ஊருக்கெல்லாம் உன் கதையை ஓட்டிட்டு இருக்க, இனி நீ எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும்னு, இதுக்கு மேல வெட்டா ஏதாவது பண்ணாலும் பண்ணிக்குவா. ஸோ என்னோட ஆட்டத்தை நான் நிறுத்திடலான் இருக்கேன், நடக்கிறது நடக்கட்டும், இனி நம்ம கையில் எதுவுமே இல்லை, தோ இந்த C-வாட்டர் சிலிண்டர் தவறன்னு கூட்டத்தை கலைச்சி விடுறதுக்காக பில்லியை கூப்பிட்டு போடாடே மகராசா நீயாவது நல்லா வாழப்பாரு அப்படின்னு வாழ்த்திட்டு போய் பேசுறான்னு அனுப்பிவிட்டோம். அப்புறம் என்ன, சேம் எமோஷன் சேம் டயலாக்ஸ்னு ரெண்டு பேருக்கு செட் ஆயிடுச்சு. பார்த்துட்டே இருந்தா எப்படி பச்சைக்குன்னு ஒரு கிஸ் அடிச்சதுன்னு பாக்குறவங்களாம் நம்புவாங்கன்னு அடிக்க போற டைம்ல இது என்ன பள்ளிக்கூடமா இல்ல பார்க்காடா, பட்ட பகல்ல பதம் பாக்குறீங்க, போய் படிக்கிற வேலையை பாருடான்னு மறுபடியும் பிரின்சிபல் வந்து ஆட்டத்தை அழைச்சிட்டு போயிட்டான். ஒரு பக்கம் நம்ம ஆளு பிரிஞ்சு போயிட்டாலேன்னு சோகத்துல பியர்டு வைக்கலான்னு தான் ட்ரை பண்ணான். பாவம் அவன் மூஞ்சுக்கு அது செட் ஆகல போல, சைலண்டா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஒதுங்கிட்டான். என்னதான் அவ ஆசைப்பட்ட மாதிரி பில்லி அவளுக்கு கிடைச்சாலுமே ஹீரோ கிட்ட இருந்த ஃப்ரீடமும் கம்ஃபர்ட்டும் இப்ப அவங்கிட்ட இல்ல. அப்புறம் ஹீரோ கூட இல்லாத ஒவ்வொரு நாளுமே தனிமை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏதோ ஒரு கையும் காலம் இல்லாத மாதிரி இருக்கேன்னு தோண என்னதாச்சு எனக்குன்னு தெரிஞ்சுக்க அப்பங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நடந்த விஷயத்த சொல்றா, ஒன்னு ரெண்டு இல்ல நடந்து எல்லாத்தையுமே. அப்பதான் குழப்பத்தில் இருக்கிறவளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி அவனோட அம்மா சாகறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க இல்லையா, எப்பெல்லாம் நீ குழப்பத்திலேயோ இல்ல சோகத்திலேயோ இருக்கிறப்போ மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதுபடி நட, அதுவே உன்னை நல்ல வழியில கொண்டு போகும்னு அப்ப சொன்ன அந்த விஷயம் இப்பதான் இப்ப மூளை கேட்டது. இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பில்லி எனக்கானவனே கிடையாதுன்னு ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டா. வந்தவனை எப்படியாவது பேசி அனுப்பிட்டுருங்க, நான் ஒரு முக்கியமான பர்சனை பார்த்துட்டு வந்துடுறேன்னு பின்வாசல் வழியா குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். ஒரே ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு இப்படி மல்லாக்க விளை வச்சு மண்டகாய் வெட்டிய ஆண்டவான்னு அடிச்சு புடிச்சு அறக்க பறக்க அரைங்குறையமா கிழிஞ்சு துணியோட யாரை பார்க்க போறா, நம்ம ஹீரோவா தான். எவடா டே காலங்காத்தாலே கதவை தட்டி காண்டு ஏத்துறது, ஏற்கனவே ஆல்ரெடி நானே டென்ஷன்ல இருக்கா, நல்லா திட்டி விட்டுற போறேன் பாருங்கடான்னு திரும்பி பார்த்தா, ஏடி நீ எங்க என்னடி பண்ற, வந்த சரக்கு பாட்டில் ஓபன் பண்ற, ஆமா கூட ஒருத்தர் இருப்பானே அவன் எங்க, ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு இங்க வந்த, ஆமா நம்ம சரியா பேசி இல்ல பேசியே ரொம்ப நாள் ஆகுது, இப்போ வந்து என்னத்தை பேச வந்திருக்கான்னு பல குழப்பத்தில் கேள்வி எழுப்ப நீ கேட்குற எதுக்குமே ப்ராப்பரான பதில் என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் பண்ணது எல்லாமே மிஸ்டேக் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்ததுக்கு நான் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஒருத்தர் மேலே லவ்ன்றது பார்த்த உடனே தோற்றத்தால் வரதில்லை. ஒரு செகண்ட் கூட யார் ஒருத்தர் நம்ம கூட இல்லாமல் போகிறப்போ அதை தாங்கிக்க முடியலையோ அவங்க தான் நமக்கான ஆளுன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பணங்கொட்டை மண்டைனா எனக்கு பிடிக்கல, இந்த பாட்டர் மண்டைனா தான் பிடிச்சிருக்குன்னு லவ்வை சொல்ல என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற, தவிப்பில் நம்ம ஆளுக்கு தலைகால் புரியல. அப்புறம் என்ன ஆட்டம் போட போகலாமான்னு அந்த அன்னைக்கு அவங்களோட ஸ்கூலில்
ஆனுவல் ஃபங்க்ஷன் போல இந்த சிறப்பான சம்பவத்தை அங்க போய் சீரும் சிறப்புமா செலிப்ரேட் பண்ணலாமேன்னு பார்ட்டிக்கு 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. அப்போதான் எதர்ச்சா ஹீரோயின் என்ன பண்றா, நீங்க சொன்னது ரைட்டு தான், எனக்கானவன் யாருன்னு நீங்க சொன்னது அப்போ புரியல, இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியப்படுத்த சும்மா 4 மெசேஜ் தட்டி விடுறா. இங்க இவ டைப் அடிக்க டொயின் டொயின் பக்கத்துலேயே சவுண்டு கேட்குது. என்னடா இது, நம்ம பண்ற மெசேஜ்க்கு எங்கெங்கயோ ரெஸ்பான்ஸ் வருதுன்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டா அது நம்ம ஹீரோவோட ஃபோன் தானு. என்னடி செல்லம் சிலையாட்ட நின்றுட்டு இருக்கா, சீக்கிரமா டைம் ஆயிடுச்சுன்னு சில்வன்ட்டு சிக்கினது கூட தெரியாம எப்பயும் சீன் ஓடிட்டு இருக்கான். மாட்டிக்கிட்ட பங்குன்னு எடுத்து காட்டினதுக்கு அப்புறம் ஹீரோக்கு பயங்கரமான ஷாக். எல்லா பயல்களுமே இப்படி தாண்டா இருக்கீங்கன்னு இவன் பண்ண கூதலுக்கு அவ கோச்சிட்டு கிளம்பிட்டா. இந்த பூக்கு தாண்டா ஆரம்பத்திலே லவ் பண்ணவே கூடாதுன்னு சொன்னேன், எப்படி வசமா மாட்டிக்கிட்ட மாத்தீங்களா, எல்லாம் என் நேர புன்னக இருந்தாலும் பரவாயில்ல, அவளை யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுக்கவே போறதில்ல, பிகாஸ் யூ நோ வை, அவ தான் என் உலகமே. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை அவன் சொல்லுவான், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த கடைசி சீன் தான் ஆரம்பத்தில் நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் சீன். சண்டை போட்டு கோச்சிட்டு வந்த ஹீரோயின் கிட்ட பேசி தன்னோட லவ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டா கண்டிப்பா புரிஞ்சுக்குவான்னு தான் அவ்வளோ ஆவேசத்தோட பார்ட்டி ஹாலுக்கு வரான். ஆனா அதுக்குள்ள இடையில புது 2 பேர் சம்மந்தமே இல்லாம தொக்கா தூக்கிட்டு போயிட்டானுங்க. அவனை தலையில தொங்க விட்டு தாறுமாறு அடிக்கிற தக்காளி அவனை வந்து பாத்துக்கிறேன்னு பில்லியோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கே தெரியாம நல்லது பண்றேன்னு இந்த வேலையை பார்த்துட்டானுங்க. அடடா, ஒரு நல்லவனை ஏமாத்திட்டு வேணு குற்ற உணர்ச்சியோட பேச தயங்கிக்கிட்டு பில்லி கிட்ட வந்தவ தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட லைஃப்ல தேவையில்லாம உள்ள புந்து பல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி குழப்பிட்டு இருக்கேன், அதுக்கு சாரி கேட்டால் சரியாக போயிடும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் உன் முன்னாடி இப்படி வந்து நிற்கிறேன். ஸோ இதை நீ எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தெரியல, கொஞ்ச நாளைக்கு எதுவுமே வேணான்னு தனிமையாக இருக்கலான்னு நினைக்கிறேன், பட் உன்னோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு தெரியாமல் அதையும் நான் பண்ண முடியாது இல்லையான்னு பில்லியோட வார்த்தைக்காக காத்திருக்க. என்னத்தை சொல்கிற, நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்காக ஒருத்தன் உன்னை விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு அவ்வளோ பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது லைஃப்பில் என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் கூட அவன் கண்டிப்பாக விட்டு போக மாட்டான். மேபி நம்ம கடையில் இருந்தது இன்ஃபாக்சுவேஷனாக கூட இருக்கலாம், எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு கட்டி வச்சு அடித்து ஹீரோவை காப்பாற்றி கரெக்டாக அவுத்து விட்டு போராடே போய் இப்போயாவது பயப்படாமல் ப்ரப்போஸ் பண்ணுற வழியை பாருன்னு வாழ்த்தி அனுப்பிவிடுறான். பாசக்கார பையன் ஒரு வழியாக பிடிச்சிட்டான் பாரு பொண்ணுன்னு. அப்புறம் பாட்டு பாடுற பாப்பா கிட்ட இருந்து குடும்பம் கொஞ்சம் அந்த மயக்க பேச வேண்டியது நிறைய இருக்குன்னு ஒரு பொசிஷனுக்கு வந்தா போலிச்சுன்னு மூஞ்சில கேக்கு விட்டு அடிச்சுட்டா ஒரு கேடு கட்ட சிரிக்குமாவ. அடியா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் விஷயத்துக்கு வரேன்னு ஹீரோயிட பார்த்த மேனைக்கு ஃபோக்கஸ் வைக்கிறான். இங்க பாருமா, பார்த்த உடனே பிடிச்சி போறதுக்கு நான் ஒன்றும் பில்லி மாதிரி இல்லை, செவுத்துல ஒட்டின பள்ளி மாதிரி, எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாது, எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். சில பேர் நேச்சுரலாகவே அழகாகவும் திறமையாகவும் இருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன வரணுமோ அது தானாகவே அமையும். ஆனால் என்ன மாதிரி பசங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை, பிறந்ததே ஒரு சாபக்கேடு. அதையும் மீறி கடவுளாக பார்த்து காதலிக்க ஃப்ரெண்டாக ஒருத்தி கூட இருக்க அவளை சும்மா விட்டு கொடுக்க முடியுமா? அப்படி ஒன்றும் நான் தியாகி ஒன்றும் கிடையாது. அதனால தான் சுயநலமாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பிடிச்சிருக்கின்ற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் இல்லை அதிகமாகவே டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் மன்னிச்சுக்கோ, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு வழி தெரியலன்னு சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்தானோ ஒரு வழியாக அதை சொல்லி முடிச்சிட்டான். அடா பாவி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டால கூட நான் உன்னை புரிஞ்சிக்காமல் போயிட்டேனே, ஸோ இப்போ நீ தான் என்னை ஏற்றுக்கணும்னு அவளுமே லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண மியூச்சுவலாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதோட படம் முடிச்சதுன்னு பார்த்தா அப்பா அவன் பிரின்சிபலுக்கு தான் வயசானதுக்கு அப்புறம் தான் வாலிபம் துள்ளுது போல, நம்மளால வாயில் போட்டு வெளியே துப்பின அந்த லவ் டாக்டரோட நம்பர் இவரோட கையில் எப்பயோ கிடச்சிருச்சு போல. இனி 10 செகண்ட் கூட வெயிட் பண்ணக்கூடாதுன்னு பாத்ரூம்லேயே ஃபோனை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஃபிசிக்ஸ் டீச்சரை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு. இப்போ தான் படம் முடியுது, எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி எக்ஸ்ப்ளனேஷனில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் see guys.